ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் நாம் 19ஆம் சங்கீதத்திலிருந்து 22ஆம் சங்கீதத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த 4 சங்கீதங்களையும் தாவீது எழுதியதாக வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. 19ஆம் சங்கீதத்திலே தாவீது தேவனுடைய மகிமையை எப்படியெல்லாம் நாம் காண முடியும் என்பதாக வர்ணிக்கிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிந்து இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளை நாம் காண்கிறதான வேளைகளிலே தேவன் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தார் என்பது போல அவைகள் நம்மிடத்திலே பேசுவது போல தோற்றம் அளிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆனாலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது என்று அவர் கூறுகிறார். அதனாலே அவர் சொல்லுகிறார், ஒருவேளை அவைகள் நேரடியாக பேசாவிட்டாலும் அவைகளை காண்கின்றதான வேளையிலே வானங்களும் பார்க்கிறதான எல்லா ஆண்டவருடைய கிரியைகளும் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் விதமாக நமக்கு உணர்த்துகிறதாக காணப்படுகிறது. சூரியனுக்கு கூட ஒரு கூடாரத்தை தேவன் ஸ்தாபித்திருக்கிறார். அது கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறைகிறதான வேளையிலே தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற ஒரு மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையிலே ஓடுகிறது. அது வானங்களின் ஒரு முறையிலிருந்து மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடி தனக்கு மறைவாக ஒன்றும் இல்லாதது போல எல்லா இடத்திற்கும் செல்கிறதாக காணப்படுகிறது. இப்படியாக தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறதான தாவீது 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் அவருடைய மகிமையை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி, கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, சாட்சிகள் எல்லாம் சத்தியம், பேதியை ஞானியாக்குகிறது, அவருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது, அவருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் எல்லாம் உண்மை, அவைகள் அனைத்தும் நீதியாக இருக்கிறது என்று சொல்லி கூறுகிறார். அவைகளை குறித்து இன்னும் அதிகமாக வர்ணித்து, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி தாவீது வர்ணிக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்றியும் அவைகளாலே உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எப்படி எச்சரிக்கப்படுகிறேன்? அவைகளை கை கொள்கிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி அவன் கூறுகிறான். எப்படி ஒரு மனிதன் தேனை விரும்புகிறானோ, பொன்னை விரும்புகிறானோ, அதிலும் சுத்தமான பொண்ணு சுத்தமான தேனை விரும்புகிறானோ, அதே போல கர்த்தருடைய வசனத்தின் மேலே நம் வாஞ்சையாக இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதான ஒரு காரியமாக காணப்படுகிறது என்று கூறுகிறார். தொடர்ந்து 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி நடக்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். கடைசி வசனத்திலே ஆண்டவரை போற்றி, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக என்று தாவீது கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு ஜெபமாக இந்த கடைசி வசனத்திலே அவர் கூறுகிறார். ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு முன்பாக என் வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு விதத்திலே காணப்பட வேண்டும் என்று கேட்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பழைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதே போல நம்மிலே சுத்தமான ஒரு இருதயத்தை தேவன் தர வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் நாம் காண்கிற யாவற்றிலேயும் விளங்குகிறது. அவருடைய வசனத்தை விரும்பி வாழ்வோம், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 20ஆம் சங்கீதத்திற்குள்ளாக வரும் பொழுது, இங்கே ஒரு மனிதன் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணும் பொழுது எப்படியெல்லாம் தேவன் என்னை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறான் என்பதை அவர் உணர்த்துகிறார். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியின் மேல் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக என்று சொல்லி ஒரு பட்டியலை போடுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனே, நாங்கள் உமது இரட்சிப்பிலே மகிழ்ந்து
எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து அந்த பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் எப்படியாக ரட்சிப்பை கட்டளையிடுகிறார் என்பதை தாவீது கூறுகிறார். சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ரதம், குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விடுவார்கள். எங்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர். நாங்கள் கூப்பிடுகிற ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் சங்கீதத்திற்குள்ளாக நாம் செல்லும் பொழுது இந்த 20ஆம் சங்கீதத்தின் ஜெபத்திற்கான பதிலாக நாம் இதை பார்க்கிறோம். 21ஆம் சங்கீதத்திலே உடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உடைய ரட்சிப்பிலே எவ்வளவாக களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்று சொல்லி தாவீது கூறுகிறான். மாத்திரமல்ல, உத்தம ஆசீர்வாதங்களோடு அவருக்கு எதிர்கொண்டு வந்து ஒரு சிரசிலே பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்திலே ஆயுசை கேட்டார். நீர் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை கொடுத்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரியதாக இருக்கிறது. மேன்மையும் மகத்துவமும் அவருக்கு கொடுத்தீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்தீர். உடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் குறிப்பாக்கி இருக்கிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினாலே அசைக்கப்படாது இருப்பார் என்பதாக சங்கீதக்காரன் தேவன் 20ஆம் அதிகாரத்திலே தேவனிடத்திலே எப்படிப்பட்ட விண்ணப்பங்களை நாம் வைப்போம், ஒரு ராஜா வைப்பார் என்று கூறினாரோ அதற்கெல்லாம் பதில் அளித்தது போல இந்த அதிகாரத்திலே கூறுகிறார். அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், உமது கை உமது சத்துருக்களை எல்லாம் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னி சூளையை போல மாற்றி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்னி அவர்களை பட்சிக்கும் என்பதாக கூறுகிறார். மாத்திரமல்ல, அவர்கள் கனியை பூமியில் இராமல் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரன் இடாமல் ஒளிய பண்ணுவார். அவர்கள் உமக்கு விரோதமாக பொல்லாங்க நினைத்தார்கள், தீவினையை நினைத்தார்கள், ஒன்றும் அவர்களுக்கு வாய்க்காமல் போகும். அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நேராக நீர் விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் என்பதாக சங்கீதக்காரன் கூறுகிறார். 20ஆம் அதிகாரத்திலே நாம் எதற்காக எல்லாம் வேண்டுதல் செய்வதாக ஒரு ராஜா வேண்டுவது போல அவர் குறிப்பிட்டிருந்தாரோ அவற்றிற்கெல்லாம் தேவன் 21ஆம் அதிகாரத்திலே பதில் தருவதாகவும் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவதாகவும் இந்த 2 அதிகாரங்களிலே தாவீது கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட அநேக நேரங்களிலே நம்மை ஆள்பவர்களுக்காக, ராஜாக்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். பவுல் இதை குறித்து தீமோத்தேயுவுக்கு எழுதினதான முதல் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் எல்லோரும் கலகமில்லாமல் அமைதலான ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் வேண்டுதல் பண்ணுங்கள் என்பதாக கூறியிருக்கிறார். 22ஆம் சங்கீதம் தாவீது என்னும் தீர்க்கதரிசி எழுதின சங்கீதமாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், இயேசு சிலுவையிலே பேசினதான வார்த்தைகள், என்னும் இயேசுவின் சிலுவையிலே என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதான காரியங்களை குறித்து இந்த சங்கீதத்திலே கூறப்பட்டிருப்பதாக நாம் காண முடியும். முதல் வசனத்திலே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருந்தீர் என்று சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார். இயேசுவும் கூட சிலுவையிலே தாம் தூங்குகிறதான வேளையிலே இதே வார்த்தைகளை அவர் கூறியிருப்பதை நாம் கேட்டிருப்போம். அநேக நாட்கள் தியானித்திருப்போம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி இயேசு கூறினார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்திலே அவர் இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கூறுகிறார். அது மாத்திரமல்ல, எங்கள் பிதாக்கள் இடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், தப்பித்துக் கொண்டார்கள். உம்மை நம்பி மீட்கப்படாமல் காணப்பட்டார்கள் என்று கூறுகிறார்.
தேவன் என்னை கைவிட்டார் என்று முதல் வசனத்தை ஆரம்பிக்கிறதான இவர் தேவனை நம்பி இருக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதான ஒரு நம்பிக்கையையும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலம் நாம் தேவனை சார்ந்து அவரை நம்பி ஜீவிக்கிறதான வேளையிலே அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். 6ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனத்திலே தாவீது தனக்கு வருகிறதான போராட்டங்கள், தனக்கு வருகிறதான பிரச்சனைகளை குறித்து குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். நான் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனாலே நிந்திக்கப்படுகிறேன், என்னை பார்க்கிறவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் என்று சொல்லி என்னை பார்த்து ஏளனம் பண்ணுகிறார்கள். என்னை தேவன் நீரே கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்மையிலே உம்மை நான் நம்பியிருந்தேன், கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே சார்பில் விழுந்தேன் என்று சொல்லி தாவீது கூறுகிறார். அதனால் ஆண்டவரே என்னை விட்டு தூரமாகாதையும், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து வளர்த்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது, சிங்கம் போல பீறி வாயை திறக்கிறவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுவேன், எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, இருதயம் மெழுகு போலாகி உடல்களின் நடுவே முடிவிட்டு, விலன் ஓட்டை போல காய்ந்தது, நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறார் என்பதாக தாவீது கூறுகிறார். தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால் 21ஆம் வசனம் வரைக்கும் அநேக காரியங்களை அவர் கூறுகிறார். இவைகள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் அடையாளமாகவும் கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். 18ஆம் வசனம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள் என்று கூறுகிறார். இதே வசனத்தை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே வாசிக்க முடியும். அதே போல 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலேயும் அவர் கூறியிருக்கிறதான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறதான வேளையிலே அவருடைய கை கால்கள் ஆணிகளாலே குத்தப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இயேசு சிலுவையிலே மரணத்தை சந்திக்க வேண்டிய தருவாயிலே இருந்தாலும் அவர் பிதாவை நோக்கி பார்த்தது போல சங்கீதக்காரனும் கூட 19ஆம் வசனத்திலே இருந்து சொல்லும் பொழுது, ஆனாலும் கர்த்தாவே எனக்கு தூரமாகாதையும், என் பலனே என் சகாயம் பண்ண தீவிரியும், ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்திற்கும் தப்புவியும், சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும், காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது எனக்கு செவி கொடுத்தரலும் என்று ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அதே கூக்குரலை அவர் 24ஆம் வசனம் வரைக்கும் வைக்கிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், உன்னுடைய முகத்தை உனக்கு மறைக்காதவர், உன்னை நோக்கி உன் கூப்பிட்டால் உனக்கு பதில் தருவார் என்பதாக சங்கீதக்காரன் கூறுகிறார். 25ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்திலே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்பதாக தாவீது கூறுகிறார். மகா சபையிலே போய் துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சொல்லி 28ஆம் வசனத்திலே ராஜ்யம் கர்த்தருடையது, ஜாதிகளை ஆளுகிறவர், பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும், அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் நாம் வேறொரு சங்கீத பகுதியை தியானிப்போம். ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.